Hi friends, welcome back to my channel Prabha on Wheels Tamil. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் செம்ம சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கன்றது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போறேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு தான் 1 கப் தண்ணி எடுத்து பாயில் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் நூடுல்ஸ் பண்ண போகிறேன் நான். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸில் ரெகுலராக அப்டேட்ஸ் வரும். நான் ஒரு நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு மட்டும் தான் பண்ண போகிறேன். அதனால் ஒரு நூடுல்ஸ் இது எடுத்திருக்கேன் பேக்கிலேருந்து. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலா அதுலேயே இருக்கும் இல்லையா, அந்த மசாலா தான் எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு சிம்பிளான ரெசிபி தான். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் இதில் முட்டைலாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இதுக்கு நான் ஹிப்பி நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா அந்த மசாலா பவுடர். ஸோ இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மசாலா மொத்தமாக அதில் சேர்த்துடலாம். ஸோ மசாலா மொத்தமாக அதில் சேர்த்துட்டேன் நான். ஸோ இது ஒரு நல்ல கொதி வரட்டும். இது நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் நான் நூடுல்ஸ் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதில் குட்டி குட்டியாக அந்த வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, லைக் பீன்ஸ், கேரட்லாம் குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இது முன்னாடியே இந்த மாதிரி தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டோன்னா நல்லா கொதி வரும். கொதித்தோடனே அது நல்ல பாயிலாகி வரும். இல்லைன்னா சாப்பிடும்போது ஒரு மாதிரி சவக் சவக்குன்னு இருக்கும். நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மசாலாவை போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணி விட்டுடுவேன் நான். இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கொதி வந்துடுச்சு. ஸோ நான் நூடுல்ஸ் எடுத்து உள்ளே போட்டுறேன். ஸோ அதுக்கு தான் நான் நிறைய தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நூடுல்ஸ் நல்லா கொதிக்கணும் தண்ணியில். இப்போ மசாலா பார்த்திங்கன்னா தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நூடுல்ஸ் போட்டோன்னா அது நல்லா பாயில் ஆகி அந்த மசாலாவோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம நூடுல்ஸும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. பட் எனக்கு எப்போவுமே நூடுல்ஸ் நல்லா கொதிச்சா தான் பிடிக்கும். அதாவது நல்லா பாயிலாகி வரணும். பார் பாயில்டாவோ ஆஃப் பாயில்டாவோ இருந்தால் எனக்கு பிடிக்காது. அண்ட் மோரோவர் நூடுல்ஸ் நல்லா கொதிக்க வச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. ஸோ இப்போது நம்மளுடைய நூடுல்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. எஸ், இப்போ நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இறக்கி டிஷ் அவுட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை நான் டிஷ் அவுட் பண்ணிவிட்டு இப்போ நான் போய் சாப்பிட போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். See you all. Bye bye.